பேர் சரண்யா. இப்போ வந்து அவங்க சொன்ன மாதிரி நாங்கள் வந்து ஃபீல்டில் இருந்து அக்சஸரி பண்ணியிருக்கோம். எலெக்ஷனுக்காக ஸ்கூல் எல்லா பக்கமும் போய் ரேம்ப் எல்லாம் இருக்கான்னு பார்ப்போம். அது ஒரு சில இதுக்கு எங்களுக்கு அளவு தெரியும். மற்றபடி 17 பாயிண்ட்ஸ் இருக்குது, அது இப்படி இப்படி நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எங்களுக்கு சொல்லி தந்தது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து நாங்கள் நெக்ஸ்ட் டைம் ஃபீல்டில் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ. நாங்களும் ஃபீல்டில் போய் இதே மாதிரி தான் அவங்க சொன்ன மாதிரி தான் ஸ்கூலு, பஞ்சாயத்து ஆஃபீஸ், மற்ற இடங்கள்லாம் போய் பார்ப்போம். ரேம்ப் எப்படி இருக்குது, ஓ அங்கே ரேம்ப் மட்டும் இருக்கா, ஓ அப்போ இருக்குது, அதை மட்டும்தான் நாங்கள் பார்த்துட்டு வருவோம். மற்றபடி அளவு இதெல்லாம் எப்படி இருக்குன்னு என்னன்னு பார்க்க மாட்டோம். இப்போ வந்து அங்கே போனால் எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டோம். இது அதே மாதிரி பார்த்துக்கிட்டோம். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இங்கே சார் சொல்லி கொடுத்த பிறகுதான் எல்லாமே எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டோம். மாற்றுத்திறனாளிகளுக்கு எப்படி இருக்கணும்னு. ஆனால் இப்போதான் அளவுகள் எல்லாம் நீங்கள் சொன்ன பிறகு இந்த அளவுகள்லாம் நாங்கள் தெரிஞ்சுருக்கிறோம். அதே மாதிரி மற்ற பிள்ளைங்களுக்கும் இப்போ இங்கே இருக்கிறதுனால நான் எல்லா பிள்ளைங்களுக்கும் அதுக்கு தக்கன நாங்கள் வந்து எல்லாமே இப்போ நான் டெய்லரிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறேன். அவங்களுக்கு மிஷின்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் அவங்களுக்கு தக்கன செட் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஆத்தோட்டிக் டிபார்ட்மெண்ட்லேருந்து சந்திரன் ஒரு அண்ணன் இருக்காங்க. அவங்க நல்லா சூப்பராக எங்கள் பசங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி அக்சசபிளாக பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. தேங்க்யூ. இந்த அக்சஸ் ஆகிட்டுக்கு வந்து இதில் நாங்கள் போனது கிடையாது. ஆனால் வந்து விசிட் போகும்போது வந்து எல்லா இடத்துலையும் ரேம்ப் இருக்கும். ரேம்ப் இருக்குது அப்படின்னா இது ஸ்லாண்டிங்காக இருக்குது, இல்லை ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் பார்க்க முடியும். இவ்வளோ இன்ச்சில் வேணும், இத்தனை அடி வேணும் அப்படிங்கிறது தெரியாது. இப்போ நீங்கள் சொல்லிக் கொடுத்ததுலேருந்து அது வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. தேங்க்யூ. சில சங்கத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் யோசிக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா எல்லா இடத்துலையும் எங்களுக்கு நாங்கள் ரேம்பை பார்த்துருக்கோம். எல்லா வசதியும் இருக்கிறதுனால எங்களுக்கு வசதி இல்லாத இருக்கும்போது தான் நமக்கு வந்து அது கொஞ்சம் அருமை தெரியும். பட் எங்களுக்கு டீச்சர்ஸ்க்கு வந்து நார்மல் டீச்சர்ஸ்க்கு, மெயின் ஸ்ட்ரீம் டீச்சர்ஸ்க்கு இது அவ்வளோ தூரம் அசஸ் ஆடிங்ஸ் பற்றி ஒன்றும் தெரியாது. ஏன்னா எங்களுக்கு எல்லா இடமும் ரேம்ப் இருக்கும். ஆனால் நிறைய ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாம் இவ்வளோ வசதிலாம் இருந்தது கிடையாது. இப்போ அது பார்க்கும்போது நாங்கள் ஏதாவது ஆடிட் போகும்போது இவங்க சொன்ன மாதிரி ரேம்ப்ஸ்லாம் பார்த்துருக்கோம். கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது, கொஞ்சம் கூட கம்மியாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் போகிறதுக்கு. அப்படி தான் நாங்கள் வந்து பேசுவோமே தவிர அதோடைய மெஷர்மெண்ட்ஸ்லாம் இப்போ தான் நாங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தேங்க்யூ. அசஸ் ஆடிட் வந்து இதுக்கு முன்னாடி நான் போனதே இல்லை சார். இதுதான் ஃபஸ்ட் டைம் கிளாஸ்க்கே வரேன். அதனால் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ எக்ஸாம் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி அவங்க வந்து ஒரு வீடு கட்டணும்னு பிளான் பண்ணால் கூட இப்போ எனக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்குற அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் சார். அதுக்கப்புறம் இப்போ வெளியே போய் இப்போ எலெக்ஷனுக்கு போகிறது, அப்புறம் பெரிய பெரிய மால்லலாம் வந்து அசஸபிள் கிடையவே கிடையாது. இப்போ தெங்காசிலேனாலும் சாப்பிட்றதுக்கு ஒரு சில இடம் மட்டும்தான் அசஸபிள் இருக்கும், மற்றபடி எங்கேயுமே அசஸபிள் கிடையாது. ஏன்னா நிறைய பேர் எங்கிட்ட கேட்பாங்க, நாங்கள் எங்கே போய் சாப்பிட்றது, டிசேபிளாக இருக்கோம், அப்போ எங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. மேபி நான் ஃப்யூச்சரில் போனேன்னா மேபி அவங்கக்கிட்ட அந்த இது எழுதி கொடுத்துட்டு வரேன் சார். வணக்கம். நான் வந்து ஃபீல்ட் ஸ்டாஃபு. நான் இதுக்கு முன்னாடி இந்த எலெக்ஷனுக்காண்டி இந்த ஆடிட்டிங் போயிருக்கோம். நான் எங்களுடைய நோக்கம் என்ன போகணும்னு ரேம்ப் இருக்கா, அந்த ரேம்போட அளவு இது மட்டும் எனக்கு தெரியுமே தவிர மற்றபடி நான் இதை வேறு சிந்திச்சே கிடையாது. ஆனால் இப்போ வந்து பார்க்கும்பொழுது எங்களுக்கு இந்த 17 பாயிண்ட்ஸ் இனி நாங்கள் எங்கேயும் போனாலும் ஒரு பில்டிங், கவர்மெண்ட் பில்டிங், தாலுகா ஆஃபீஸ், அது மாதிரி கலெக்டர் ஆஃபீஸ் போனாலும் எங்களுக்கு தோணுது இந்த 17 பாயிண்ட் கண்ணு முன்னே வந்து போகுங்கிறது எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது என்பதை நான் பெருமையிடம் தெரிவித்துக்கிறேன். அப்படிங்கிறது வந்து நாங்கள் இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி ரேம்ப் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது ரேம்ப் தான். அதுதான் முன்னாடி வந்து நிற்கும். அதை தான் பார்த்துட்டு இருக்கோம். மற்றபடி டாய்லெட்ஸ் அந்த மாதிரி விஷயங்களை பார்ப்போம். டாய்லெட்ஸ், அப்புறம் அந்த பில்டிங்கோட என்ட்ரன்ஸ் இதெல்லாம் பார்ப்போம். ஆனால் இன்னைக்கு வந்து அந்த விண்டோவோட டோர் முதல்ல நம்ம பார்க்கணும், அதெல்லாமே அவங்களுக்கு அக்சசபிளாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு ரொம்ப டீப்பாக தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த 17 அந்த பேராமீட்டர்ஸ் அது வந்து எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் இதை ஃபாலோ பண்ணி இனி வரக்கூடிய காலங்களில் வந்து அசஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத தெரிஞ்சு. நன்றி சார். சார் வணக்கம். அமர் சிவ சங்கத்தில் வந்து லோக்கோமோட்டருக்கு மட்டும்தான் ஃபேரியர் ஃப்ரீயாக இருக்கும். இனி வர காலத்தில் விஷன் அண்டு இம்பேடு அண்டு அவங்களுக்கும் சேர்த்து ஃபேரியர் ஃப்ரீயாக பண்ணணுன்றது இது மூலமாக நாங்கள் கொண்டு வரோம். இதை மேனேஜ்மெண்ட்டுக்கு கொண்டு போயிட்டு நாங்கள் எங்கள் சைடில் என்ன டெவலப் பண்ணணுமோ அதை கண்டிப்பாக பண்ணுவோம். மற்றபடி ரேம்ஸ் எல்லாமே ஆஸ் யூஷுவல் நம்ம ரேஷியோ பிரகாரம் தான் இருக்குது. அப்படி இல்லாததையும் இப்போ நாங்கள் புதுசாக ரெனோவேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.